வணக்கம் வியூவர்ஸ். ஒரு 2 நாளா வீடியோ போட முடியல. ஒரு சில வேலையின் காரணமாக வீடியோ போட முடியல. அ இனிமே வந்து வீடியோ வந்து கன்டினியூஸா வரும். இப்ப நேத்து நான் ஒரு கஸ்டமர மீட் பண்ணியிருந்தேன். அந்த கஸ்டமர் சொன்னாங்க, "அ இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற சிஸ்டம் மாமே. அதுல வந்து லாஸ் ஆயிரும்ல பணம். என்ன பண்றது? அ எஃப்டிஆர்டினா எங்களுக்கு வந்து பணம் வந்து சேஃபா இருக்கும்" அப்டின்னாங்க. இப்போ வந்து எஃப்டிஆர்டினா பணம் சேஃபா இருக்கும். அந்த வார்த்தைய நான் ஒத்துக்கிறேன். பட் குரோ ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆகாது. ஏன் அப்படின்னா, நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தன பெர்சன்டேஜ்? 8% இல்லன்னா 6 இல்லன்னா 5 இந்த ரேஞ்ச்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இன்ஃப்ளேஷன். இப்ப உங்களுக்கு எஃப்டில என்ன ரிட்டர்ன் குடுப்பாங்க? எஃப்டில 8 குடுப்பாங்க. 8லாம் சீனியர் சிட்டிசன். இல்ல அப்படின்னா ஒரு 7 இல்ல அப்படின்னா ஒரு 6.5 இந்த ரேஞ்ச்ல வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன்ஸ் குடுப்பாங்க. இப்ப இந்த ரேஞ்ச்ல வந்து அ ஆ இன்ஃப்ளேஷனே 8% இருக்கும்போது, உங்களுக்கு 7.5 வந்து பெர்சன்டேஜ் அவங்க வந்து வட்டி குடுத்தாங்க அப்புட்ன்னா, ஆ 8ல நீங்க 7.5 மைனஸ் பண்ணும்போது மிச்சம் என்னங்க இருக்கும்? அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்க பணம் வந்து அப்படியே இருக்கும். குரோ ஆகாது. அதனால தான் நான் என்ன சொல்வேன் அப்டின்னா, எப்பயுமே 8%க்கு மேல 8%க்கு மேல எங்க ரிட்டர்ன் குடுக்கோ, அங்க உங்க ஃபண்ட வைங்க. அங்க வச்சீங்கன்னா தான் உங்க பணம் வந்து குரோ ஆகும். அப்ப அங்க வைக்கணும் அப்டின்னா, நமக்கு வந்து லீகலான ப்ராசஸ் அப்டின்னா, இந்தியால மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஒரு இடம். இது வந்து உங்களுக்கு வந்து சேஃபா இருக்கும். எப்டின்னு சொல்றேன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதுக்கு ஒரு சில ஒரு ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். ஆ இப்ப வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, ம் அதாவது ஷேர் மார்க்கெட்ல வந்து நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்தியனுடைய எக்கனாமிக் ஸ்கேல்ன்னு கூட சொல்லலாம். இந்தியனுடைய எக்கனாமிக் ஸ்கேல்ன்னு கூட சொல்லலாம். இதனுடைய டேட்டா வந்து நான் எடுத்திருக்கேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 1991ல இருந்து எடுத்திருக்கேன். நல்லா பாருங்க. இப்ப 1991ல இருந்து மார்க்கெட்டு எப்படி அப்ஸ் ஆயிருக்கு அப்டின்னா, கன்டினியூவா இப்படி மேல தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு இடையில வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கு. எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. அப்படி வந்தா தான் அது ஒரு வெல்த்தியான எக்கனாமிக் அப்படின்னு அர்த்தம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு 2007, 2008 காலகட்டத்தில பாருங்க. மார்க்கெட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 62% விழுந்துச்சு. அப்ப 62% விழுந்துச்சு. பட் அது அப்படியே கீழயே இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அது எத்தன பெர்சன்டேஜ் குரோ ஆயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 434% குரோ ஆயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொரோனா பீரியட்ல ஒரு 38% கீழ விழுந்துச்சு. அது அப்படியே இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 237% ரிட்டர்ன் குடுத்துச்சு. இப்ப இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இ மார்க்கெட் எப்ப விழுந்தாலும் அத விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு குரோ தான் ஆகும். அப்படியே டவுன் ஃபால்லே இருக்காது. ஏன் அப்படின்னா, நீங்க நல்லா சிம்பிளா யோசித்து பாருங்க. இப்ப நீங்க ஒரு 5 வயசுல இருக்கும்போது ஒரு பொருளினுடைய விலை, ஒரு பென்சிலுடைய விலை ரூ. 1 இருக்குப்பா. இன்னைக்கு நான் அந்த பென்சில வாங்கும்போது அது 50 பைசாக்கு வாங்குறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? ஏதாவது ஒரு பொருள். ஏன்னா எல்லா பொருளுடைய விலை ஏற்றம் தான் அடையுமே ஒழிஞ்சு இறக்கம் அடையாது. ஏன்னா, எல்லா பொருளுடைய மதிப்ப வச்சு தான் நமக்கு இங்க ட்ரேடிங்கே நடக்கும். ஏன்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு, "என்னப்பா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னா, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாரி தான் இருக்கும். டைவர்சிஃபிகேஷன் பண்ணி பல செக்டார்ல உங்க பணத்த இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மோட்டார் இதுல ஆட்டோமொபைல்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஐடி ஃபீல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்க மியூச்சுவல் ஃபண்ட்னா அப்படியே எடுத்துட்டு போய் ஒரே ஷேர்ல போட மாட்டாங்க. பல செக்டார்ல பல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம பணம் வந்து சேஃபா இருக்கும். அங்க வந்து நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபண்ட் மேனேஜர்ன்னு ஒருத்தர் எலிஜிபிள் ஆயி, அவரு அங்க உங்க பணத்த கரெக்ட்டா சேஃபான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இப்ப இது வந்து உங்களுடைய டேட்டா. இப்ப அப்போ என்ன அப்படின்னா மார்க்கெட் இப்ப என்ன நடந்துகிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15% 18% டவுன்ஃபால்ல இருக்கு. அப்ப இது என்ன அர்த்தம்? இப்ப இங்க எங்கெங்கலாம் டவுன்ஃபால் இருந்துச்சோ, அப்பலாம் வாங்கியிருந்தோம் அப்டின்னா, நல்ல ஒரு குரோ ஆயிருக்கும். எங்கெங்கலாம் டவுன்ஃபால் இருந்துச்சு, இங்க இருந்தது, இங்க இருந்தது. இப்ப இப்ப இங்க வந்திருக்கு. அப்ப எப்பலாம் நமக்கு டவுன்ஃபால் வருதோ, அப்பலாம் வாங்கணும் அப்டிங்கிறது தான் நமக்கு மார்க்கெட் வந்து மென்ஷன் பண்ணுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 1991 டேட்டால இருந்து காமிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி ஏன் இல்ல அப்டின்னா, அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல நடந்தது ஷேர் மார்க்கெட். அதுக்கு முன்னாடி வந்து டிஜிட்டலா இல்ல. 1991க்கு அப்புறம் தான் டிஜிட்டலா வந்தது. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட போட சொல்ல ஷேர் மார்க்கெட்ட ஏன் காமிக்க அப்டின்னா, உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் பணம் வந்து ஷேர் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணப்படும். இப்ப அப்ப நாங்களே டைரக்ட்டா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிர்லாம்ல. ஏன் நாங்க மியூச்சுவல் ஃபண்ட் போணும்? இப்ப ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்காது. எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? எந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு. இப்ப ஷேர் மார்க்கெட்ல நாலேட்ஜ் இல்ல, இன்வெஸ்ட் பண்ண தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் மியூச்சுவல் ஃபண்ட்.
அங்க உங்க பணத்துக்கு ஒரு ஆள் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. நாலேட்ஜபிளான ஆளு. அவரு அந்த ஏஎம்சியால செலக்ட் பண்ண எக்ஸாம் எலிஜிபிள் வச்சு செலக்ட் பண்ண அவர் வந்து ட்ரேட் பண்ணுவார். அதனால நமக்கு நாலேட்ஜ் இல்லாத தொழில ஏன் பண்ணணும்? ஆனா, நம்ம அந்த பணத்தையும் குரோத் பண்ணணும். நமக்கு வந்து சேஃபாவும் இருக்கணும். அப்டின்னா, நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது பெஸ்ட். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கோங்க. எஸ்ஐபி பண்ணுங்க. மாசம் மந்த்லி ஒரு 2000 ஒரு மந்த்லி ஒரு 2000 இல்லன்னா ஒரு 5000 இந்த மாரி ரேஞ்சுல நீங்க எஸ்ஐபி பண்ணாலே ஒரு 10,000ல நல்ல குரோத் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து அத வந்து எஸ்டபிள்யூபியா போட்டுட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு ஃபுல்லாவே என்னது ரிட்டயர்மென்ட்ன்னு ஒண்ணு உண்டு. பென்ஷன்னு ஒண்ணு உண்டு. இப்ப அ கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பென்ஷனு. நம்மள மாரி ஒரு நார்மலா ஒரு பிசினஸ் மேனு, ஒரு நார்மலா கூலி வேலைக்கு போறவங்களுக்குலாம் பென்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அப்ப நம்ம எப்படி பென்ஷன் வச்சுக்கிறணும் அப்படின்னா, நமக்கு நாமே பென்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறணும். எப்படி கிரியேட் பண்ணணும்னா, எஸ்ஐபி பண்ணி. எஸ்ஐபி பண்ணி அழகா கிரியேட் பண்ணலாம். நான் தான் சொன்னேன்ல, நீங்க ஒரு 5000 நீங்க ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு 20 வருஷத்துல அது ஒரு நல்ல குரோத் ஆகி ஒரு 50 லேக்ஸ்க்கு வந்து நிக்கும். இப்ப 50 லேக்ஸ்க்கு வந்து நிக்கும்போது, அத நீங்க என்ன செஞ்சிரணும்? எஸ்டபிள்யூபியா மாத்திரணும். அப்ப எஸ்டபிள்யூபியா மாத்தணும்னா எப்படின்னா, ஒரு மாசம் 30,000 40,000 ஏன்னா அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 30 வயசுனா 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு 50 வயசு ஆயிரும். இப்ப அந்த 50 வயசுல அவங்களால வேலை பார்க்க முடியாது. அப்ப அவங்க என்ன செஞ்சிரணும்? இந்த பணத்த இந்த 50 லேக்ஸ வச்சு என்ன செஞ்சிரணும்? மாசம் ஒரு 50,000 30,000 அப்படின்னு சொல்லி எஸ்ஐபி போட்டு ஒரு பென்ஷன் மாரி எடுத்துக்கணும். அப்ப இந்த மாரி பிளான் பண்ணி நம்ம லைஃப ரன் பண்ணா தான் பெட்டரா இருக்கும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ண பழகுங்க. இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட்டிங்ல கம்மியான ஏஜ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருங்க. அதான் பெஸ்ட். இல்ல அப்படின்னா, ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம், "ஐயய்யோ! என்னடா இன்வெஸ்ட் பண்ணலையே, நமக்குன்னு ஒண்ணுமே இல்லையே!" அப்படின்னு ஓடி எல்லாம் நல்லா லைஃப்ல ரன்னிங் ஓடுன மாரி ஓடிட்டு, திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது. அதனால தான் சொல்றேன். ஸ்டார்ட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்னடா 3000, 4000, 5000 அப்படின்னு சொல்றானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷங்கள் ஓடுறதே தெரியாது. அதனால கண்ண மூடிக்கிட்டு போட்டுருங்க. ஒரு 5 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம் கண்ண மூடிக்கிட்டு போட்டுருங்க. ஓடுறதே தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க அத திரும்பி பார்க்கும்போது, பரவாயில்ல எவ்ளோ குரோத் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியும். மார்க்கெட் எங்கேயாவது பாருங்க கன்டினியூவா 4 வருஷம், 5 வருஷம் கீழ இருந்திருக்கான்னு பாருங்க, கிடையாது. அதிகபட்சம் போனா இந்த 2008 இந்த ரேஞ்சுல பாருங்க. இந்த ரேஞ்சுல மட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு 2 வருஷம், 3 வருஷம் கீழ இருந்தோம். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், எஸ்ஐபியா இருந்தாலும் சரி, லம்ப்சம்மா இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 3 வருஷத்துக்கு மேல ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு. 3 வருஷத்துக்கு மேல. அதுக்கு கீழ ஹோல்டு பண்ண நான் யாரையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு கீழ பண்ற ஃபண்ட் இருக்கு. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கம்மியா இருக்கும். ஒரு 8% 9% 9% இந்த மாரி ரிட்டர்ன் குடுக்கும். அதனால அந்த மாரி ஃபண்டுகள்லாம் நமக்கு வந்து பெட்டரா இருக்காது. அதனால கண்டிப்பா எஸ்ஐபி பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்ண பழகுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ வந்து கன்டினியூவா போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகே. தேங்க் யூ.